phrases. phrases என்ன அர்த்தம்னா அதில் ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் இருக்கும். 2 வார்த்தை இருக்கலாம், 3 வார்த்தை இருக்கலாம், 5 வார்த்தை இருக்கலாம், 10 வார்த்தை கூட இருக்கலாம். ஆனால் அந்த phrases தமிழ் என்ன சொல்கிறோம், சொற்றொடர்கள் முழுமையான அர்த்தத்தை தராது. இதுக்கு முழுமையான அர்த்தம் வேண்டுமென்றால் வாக்கியம் அமைய வேண்டும். வாக்கியத்தின் ஒரு பகுதியாக மட்டும்தான் phrases வருகின்றன. இப்போ கொஞ்சம் அந்த படத்தையும் அதில் கொடுத்துருக்கிற சொற்றொடர்களையும் கவனிங்க. இன் தி ஹேண்ட், இதுக்கு அர்த்தம் தெரியும் உங்களுக்கு, கையில். ஆனால் கையில்னு சொன்னால் அப்புறம் வாக்கியம் எங்கே இருக்குது, இந்த இதில் வாக்கியம் இல்லை, வாக்கியத்தின் ஒரு பகுதி அப்படின்னு நினச்சிக்கலாம். இது ஒரு ஃப்ரேஸ். ஆன் தி டேபிள், மேஜையின் மேல், வாக்கியம் கிடையாது, மேஜையின் மேல்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மேஜையின் மேல் என்ன இருக்கிறது, இதெல்லாம் இனிமேல் தான் சொல்ல போகிறாங்க. அப்படி சொன்னால் தானே முழுமை அடையும். ஆகையினால ஆன் தி டேபிள் என்பது வாக்கியம் அல்ல. ஆன் தி டேபிள் என்பது ஒரு சொற்றொடர், இங்கிலீஷில் ஃப்ரேஸ். அபவ் தி ஹெட், தலைக்கு மேலே, இதுவும் ஒரு ஃப்ரேஸ். பிஹைண்ட் தி ஹவுஸ், வீட்டிற்கு பின்னால், இதுவும் ஒரு ஃப்ரேஸ். தி குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இன் தி லேடர் மேக் சென்ஸ் பட் நாட் கம்ப்ளீட் சென்ஸ். such groups are called phrases. இப்போ நீங்கள் ஒரு 4 படம் பார்த்தீங்க, இதில் வார்த்தைகளின் தொகுதி இருக்குது. அது ஒரு அர்த்தத்தை தரக்கூடிய தொகுதி. ஆனால் முழு அர்த்தத்தை நாம் அந்த வார்த்தையின் தொகுதியிலிருந்து கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த மாதிரி வார்த்தைகளின் தொகுதிக்குத்தான் phrases, சொற்றொடர்கள் என்று சொல்லுகிறோம். இப்போ ஃப்ரேஸ் என்பதுக்கு ஆங்கிலத்தில் என்ன டெஃபினிஷன் பாருங்களேன், தனியாக கொடுத்துருக்குறோம். A phrase is a part of a sentence. பார்த்தீங்களா, ஒரு வாக்கியத்தின் ஒரு பகுதி தான் phrase என்பது. It needs more words to make a sentence. இது இன்னும் பல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் எப்போ ஒரு வாக்கியத்தை உருவாக்க. Look here, படத்தை பாருங்க. A பென்சில், பிக் இஸ் திஸ் ஏ, இது ஒரு உதாரணம். இப்போ உங்களுக்கு என்ன சார் இது அர்த்தம், பென்சில் பிக் இஸ் திஸ் ஏ, ஒன்றுமே புரியலையே சார் அப்படின்னு தோணும். அடுத்தது பி பாருங்கள். லாங் இஸ் ட்ரைன் தி, என்ன சார் வாக்கியம் மாதிரி தெரியுதானா, வாக்கியமாக தெரியலையே, ஒருவேளை வார்த்தைகளை இங்கும் அங்கும் மாற்றி போட்டுருக்குறாங்களோ. இப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்போ பாருங்கள், அந்த விளக்கம் பாருங்கள் கீழே. Do the words in groups A and B make any sense? மேலே A, Bயில் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஏதாவது ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கின்றனவா? நோ, இல்லை. They do not make any sense. அவை எந்த ஒரு பொருளையும் தரவில்லை. பட் ஆனால் if we put them in order, முறைப்படி அந்த வார்த்தைகளை நாம் அமைத்துவிட்டால், they form sentences as shown below. அவை வாக்கியங்களாக மாறும், கீழே காட்டியுள்ளபடி. Look here, இங்கே பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். A, B, முதல்ல பென்சில் படத்தை காட்டியிருக்கிறோம், அதுக்கு கீழே ட்ரெயின் படத்தை காட்டியிருக்கிறோம். அந்த பென்சிலுக்கு பக்கத்தில் பாருங்கள், this is a big pencil, இது ஒரு பெரிய பென்சில். இப்போ அர்த்தம் புரியுது இல்லையா? கரெக்டாக. ஏன் அந்த வார்த்தைகள் அர்த்தத்தை தரக்கூடிய வகையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன. அதே மாதிரி அடுத்த படம், தி ட்ரெயின் இஸ் லாங், புகைவண்டி நீளமாக இருக்கிறது. தஸ், தஸ்னா இந்த விதமாக, இவ்வாறாக. A sentence is a group of words that make complete sense. வார்த்தைகளின் தொகுதி ஒரு முழு அர்த்தத்தை தரக்கூடியதாக இருந்தால் அது ஒரு வாக்கியம் எனப்படும். இப்போ ரிமெம்பர், ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். A sentence must always make sense. ஒரு வாக்கியம் எப்பொழுதும் ஒரு அர்த்தத்தை தர வேண்டும். A sentence always begins with a capital letter. ஒவ்வொரு வாக்கியம் அதனுடைய முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டராகத்தான் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அடுத்தது, a sentence must end with a full stop. ஒவ்வொரு வாக்கியத்தின் முடிவில் ஒரு முற்றுப்புள்ளி இருக்க வேண்டும்.